வீட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கான எக்ஸ்பைரிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன, ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றதுக்கான விவரத்தெல்லாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நிஃப்டி வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப். ஓகேங்களா? ஸோ இந்த கேப் அப்பே இருந்தாலுமே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் குளோபலி அஃபெக்டட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து அது குளோபல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆனாலுமே நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகலை. அதாவது கேப் அப் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அப்படியே மார்க்கெட் நின்று இருக்கு. இப்போ இந்த இடத்த நீங்க நிஃப்டியை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, திருப்பி இப்படி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே போனோம் லோ. ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் டே போனோம் லோலேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஒன்ஸ் திரும்புது அப்படின்னா அது என்னவா எடுத்துக்கலாம், நம்ம டபுள் பாட்டமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நாளைக்கு இந்த இடத்த லாஸ்ட் டே போன, அதாவது நேற்றுக்கு போன லோ, 5ஆம் தேதி போன லோவை கட் பண்ணுது அப்படின்னா, அதாவது 23,869 கட் பண்ணி கீழே போகுது அப்படின்னா அது வந்து இன்னொரு ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 23,869 சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது அப்படின்னா 23,761 அடுத்த சப்போர்ட் ரேஞ்சு இருக்கு. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 23,600 சப்போர்ட் ரேஞ்சு. ஒன்ஸ் இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து, அது 23,869 சப்போர்ட் எடுத்துட்டு போகுதுன்னா 24,000 ஒரு ரெசிஸ்டன்ட், 24,076 ஒரு ரெசிஸ்டன்ட். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 24,257 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,367 ஃபர்தராக மேலே போனாச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்து நல்ல ஒரு இந்த கேப் டவுனை வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடும். ஓகேங்களா? டபுள் பாட்டம் எடுத்து. ஓகே, இதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்மே பார்த்தீங்கன்னா 24,000 வந்து சப்போர்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்மே 24,000 சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு கேப் அப்பா கேப் டவுன்ன்றதையும் பார்த்துரும். இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 24,000 மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நாஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் வந்து அடுத்த டிசிஷன் நம்ம எடுக்க முடியும். சரி, ஓகே. அடுத்து ஃபர்தர் அப்டேட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம். நம்ம ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த டெலகிராம் குரூப்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ரிட்டைல் ட்ரேடர் தான். அதாவது ஆப்ஷன்ஸ் பையிங்ல ஒரு 5,000 10,000 எடுத்துட்டு வந்து ஒரு 500 1000 வந்து ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கு தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரே ட்ரேட்ல கிடைச்சதுன்னா எடுப்போம். ஸோ இல்லைன்னா 2-3 ட்ரேட் எடுப்போம். அப்படி இருக்கும்போது கம்மியான ப்ரோக்கரேஜ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே சேர்ந்துரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ வந்து ரெஃபர் பண்ணுறோம். இவங்க வந்து 15 ரூபா பர் ட்ரேடுக்கு எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் ஃபார் இந்தியா. ஓகேங்களா? இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ரோக்கரேஜ்லையுமே இவங்க தான் கம்மியாக வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை தமிழ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அவங்களே தமிழில் கால் பண்ணி அவங்களே வந்து நீங்கள் கேட்டுக்கலாம், தமிழ்லேயே பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நம்ம அலைஸ் ப்ளூ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு லிங்க் சென்ட் பண்ணி விடுங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ வெபினார் வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியுமே என்ன பண்ணியிருக்குன்னா இன்னைக்கு கேப் அப்பே ஆனாலும் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இப்போ லாஸ்ட் டேயோட லோவுமே கட் பண்ணி நிற்கிது. இப்போ மார்க்கெட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஜெக்ஷன் ஏரியா, அதாவது 49,797, அதாவது 800 49,800 பிரேக் அவுட் பண்ணி கீழே நிற்கிது. நாளைக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,462 ஒரு சப்போர்ட்டு. அதுலேருந்து ஃபர்தர் ஃபால் வருது அப்படின்னா 49,000 தான் அடுத்து வந்து ஒரு நம்மளுக்கு வந்து என்னவா இருக்குது அப்படின்னா சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 49,000 தான் மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. அதுலேருந்து கீழே ஃபர்தர் ஃபால் ஆகுதுன்னா நல்லாவே வரும். ஓகேங்களா? ஸோ நல்லா ஒரு 1000 பாயிண்ட் கூட கீழே விழுவும். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி இதுல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு போகுது, அதாவது 49,800 மேல போகுது அப்படின்னா 50,000. ஓகேங்களா? 50,000க்கு முன்னாடி இந்த இடம் ப்ரீவியஸா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்களேன். கிட்டத்தட்ட 50,200 இந்த இடம். ஓகேங்களா? அந்த 50,200ன்ற ரேஞ்சை வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? 49,800க்கு மேல போகுது அப்படின்னா 50,000, 50,200, 50,437. ஸோ இது பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா 50,941 தான் அடுத்த நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டண்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இண்டெக்ஸ். ஸோ ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 22,500 வந்து இப்போ வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 22,500லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிற மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 22,658 ரேஞ்சுக்கு வரும். அதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா 22,866 அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். 22,866க்கு மேலே போகுதுன்னா 22,984 அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஒன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22,500 கீழே போகிறதுனா இமீடியட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா
22,438 இன்ட்ராடே சப்போர்ட். ஸோ இது பிரேக் அவுட் பண்ணிதுன்னா 22,267 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஆகிருக்கும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்தோம். மிட் கேப் நிஃப்டி நல்ல ஒரு கேப் அப் ஓகேங்களா. ஸோ நல்ல கேப் அப் ஆனது மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, பேங்க் நிஃப்டிலாம் எப்படி கீழே வந்தோ அதே மாதிரி இந்த இடத்துல கீழே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோல்டன் ரேஸ் லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு கீழே வந்திருக்காங்க. அதான் ஒரு ஹைலைட் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12,300 வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு. 12,300 கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட் 12,190 தான் நம்மளோட அடுத்த சப்போர்ட் ப்ரீவியஸ் டேயோட லோ. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 12,134 இமிடியேட் சின்னோண்டு சப்போர்ட், அதையும் பிரேக் அவுட் பண்ணிதுன்னா 12,053 இமிடியேட்டாக இருக்கக்கூடிய அடுத்த சப்போர்ட், முக்கியமான சப்போர்ட் 12,050. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு 150 பாயிண்ட் ஃபாலோ ஆகும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,900 ரேஞ்சுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கு. ஒன்ஸ் இந்த 12,190 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிற மார்க்கெட்டு 12,300க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 12,384 ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், 12,451 மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ட், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 12,500 அடுத்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட். இன்னைக்கு போனால் இமிடியேட்டாக இன்னைக்கு போனால் முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா. அந்த இடத்துல இருந்தால் திரும்பி இருக்கு 12,500 ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே போகுதுன்னா 12,555, அதுக்கு மேலே போகுதுன்னா 12,600, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12,700 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு இருக்குது மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறோம். ஸோ அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் எல்லாமே வந்து நம்ம வேல்யூ எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுக்கறதுனால டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து இதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மளோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் தான் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்டுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்க்கை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.